இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கம். இதுதான் உண்மை. காலம் காலமாக வைக்கப்பட்டு வரும் இந்த கடுமையான குற்றச்சாட்டை உங்களுடைய வாழ்க்கையில எங்கேயாவது எப்பயாவது ஒரு வாட்டியாவது நீங்க கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? ஆனா வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் விளங்குற ஒரே விஷயம், இந்த குற்றச்சாட்டு ஒரு சுத்த பொய். ஒரு நாட்டின் மீது படையெடுத்து சென்ற ஒரு முஸ்லிம் ராணுவம் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறுக்காக அந்த நாட்டு மக்களிடமே மன்னிப்பு கேட்டு தங்களோட மாபெரும் வெற்றியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறிய ஒரு வியக்க வைக்கும் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? பழைய காலத்துல ஒரு பேரரசு எவ்வளவு பலமானதுன்றது தீர்மானிக்கிறதே அவங்க கைவசம் இருக்கிற அந்த நிலப்பரப்பை வச்சுதான். ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர் முதல் கிரேக்கம், மங்கோலியான்னு வரலாற்றுல வாழ்ந்த எல்லா பெரிய மன்னர்களும் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தான் படையெடுத்து போனாங்க. வெற்றி மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருந்துச்சு. அதே போலதான் கிபி 8ஆம் நூற்றாண்டுல அன்றைய முஸ்லிம் பேரரசும் மத்திய ஆசியாவில் மிக சக்தி வாய்ந்த சமர்கண்ட் நகரம் நோக்கி படையெடுத்து போகுது. முஸ்லிம் தளபதி குதைபா அவசரப்பட்டு முன்னறிவிப்பு எதுவும் இல்லாம அந்த நகரத்தை கைப்பற்றுறாரு. சமர்கண்ட் மக்கள் தோத்து போறாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய போர் தர்மங்களை பற்றி கேள்விப்பட்ட சமர்கண்ட் தலைவர்கள் சும்மா இருக்கல. நேர அன்றைய முஸ்லிம்களின் தலைவரான கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களிடம் போய் முறைப்பாடு செய்யறாங்க. உங்க தளபதி உங்களுடைய மார்க்க சட்டத்தை மீறி எந்தவித அறிவிப்பும் கொடுக்காம நம்முடைய நகரத்தை கைப்பற்றிட்டாரு, இது நீதியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கலீஃபா உடனே ஒரு நீதிபதியை விசாரணை செய்ய உத்தரவிடுறாரு. விசாரணையில முஸ்லிம் தளபதி தான் செய்த தவற ஒத்துக்கொள்றாரு. சண்டையில கிளியாத சட்டம் எங்கெங்க இருக்குதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இதே போலதான் யுத்த களங்கள்ல மீறாத சட்டங்கள் இருக்குமான்றதை நம்ம வரலாற்று நெடுகிலும் பார்த்து வர்றோம். ஏன் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய யுத்த களங்கள்ல கூட நமக்கு பார்க்கலாம். ஆனா இஸ்லாம் முற்றிலும் மாறுபட்ட மார்க்கம். யுத்தம் என்றாலும் அதுல தர்மம் வேணும். போர்க்களத்தில் கூட கண்டிப்பாக ஒழுக்க விதிகளும் தர்மங்களும் பின்பற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்தின் இரும்பு கட்டளை. அதனால அந்த முஸ்லிம் நீதிபதி அளித்த தீர்ப்பு அகில உலக வரலாற்றையுமே உலுக்கி போட்டுச்சு. முஸ்லிம் ராணுவம் செய்த வெற்றி செல்லாது. இஸ்லாமிய கோட்பாடுகளை மீறியதுனால உடனடியாக சமர்கண்ட் நகரத்தை விட்டு முஸ்லிம் ராணுவம் வெளியேறப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்படுது. சொந்த நாட்டு தளபதிக்கு எதிராக சொந்த மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிச்சு முழு ராணுவத்தையும் வெளியேற சொன்னதை பார்த்து சமர்கண்ட் மக்கள் உறைஞ்சு போறாங்க. முஸ்லிம் ராணுவம் தம் பொருட்களை மூட்டை முடிச்சுகளோடு எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெளியேற தொடங்கிய அந்த நொடி சமர்கண்ட் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு கட்டுப்பாட்டான மக்களா, உண்மையை ஒத்துக்கொள்ற மனப்பான்மை உடையவர்களா, ஒரு மிகப்பெரிய வெற்றியே இஸ்லாத்துடைய கட்டளைக்காக தூக்கி எறிகிறாங்களா? இவங்க எங்களை ஆட்சி செய்ய வரல, உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டு வந்திருக்கிறாங்க. முஸ்லிம்களுடைய ஆச்சரியமான செயலை பார்த்து அடுத்த நொடி சமர்கண்ட் மக்கள் ஓடி வந்து ராணுவத்தை நிறுத்தி ஒட்டுமொத்த நகரமுமே விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாம் வாளால பரப்பப்படல, குர்ஆனின் வழியில் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையையும் நீதியையும் கட்டுப்பாட்டையும் பார்த்து ஈர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு சமர்கண்ட் வரலாறு ஒரு காலத்தால் அழியப்படாத சான்று. இந்த வரலாற்றை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மறந்த இன்னும் பல வரலாற்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.